Dear friends, very warm welcome to all. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கிளாஸ் 11 ஸ்ட்ரைட் லைன்ஸ்லேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட் லைன்ஸில் நம்ம கன்சிக்யூட்டிவாக வீடியோஸ் போட்டுகிட்டே வர்றோம். ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்ட்ரைட் லைனில் என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தோம். 2 பாயிண்ட் கொடுத்து 2 கோஆர்டினேட் கொடுத்து எப்படி டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா வந்து x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சோம், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். பொதுவாகவே நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம லோயர் கிளாஸில் படித்த ஃபார்முலா என்ன, ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். அதாவது பேஸ் லென்த்தும் ஹைட்டும் கொடுத்தா எப்படி நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றது தான் நம்ம லோயர் கிளாஸில் படித்தது. பட் நம்ம ஸ்ட்ரைட் லைன்ஸில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, ஒரு ட்ரையாங்கிளோட 3 வெர்டெக்ஸை கொடுத்துட்டு ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை 2 பார்ட்டாக பார்த்தோம். ஒன்று நார்மல் ஃபார்முலா, இன்னொன்று டிட்டர்மினன்ட் மெத்தடில் பார்த்தோம். ஃபார்முலா கூட 1/2 மாடுலஸ் ஆஃப் 1/2 x1 இன்ட்டு y2 மைனஸ் y3 ப்ளஸ் x2 இன்ட்டு y3 மைனஸ் y1 ப்ளஸ் x3 இன்ட்டு y1 மைனஸ் y2 இந்த மாதிரி சொல்லி நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா பார்த்தோம். அதுக்கடுத்து இதை விட ஈஸியஸ்ட் மெத்தட் வந்து டிட்டர்மினன்ட் மெத்தட்னு சொல்லியிருந்தோம். ஸோ டிட்டர்மினன்ட் மெத்தடை யூஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை நம்ம பார்த்தது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செக்ஷன் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செக்ஷன் ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணி அதிலிருந்து மிட் பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, 2 கோஆர்டினேட் கொடுத்தா 2 பாயிண்ட் கொடுத்தா எப்படி மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, செக்ஷன் ஃபார்முலாவில் இன்டர்னல் டிவிஷன் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செக்ஷன் ஃபார்முலாவில் இன்டர்னல் டிவிஷனை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுலேருந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி லிசன், செக்ஷன் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்டர்னல் டிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாயிண்ட் x1, y1, இது ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கோஆர்டினேட், இது பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு கோஆர்டினேட், இது பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. 2 கோஆர்டினேட் கொடுத்து அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற ஸ்ட்ரைட் லைனுக்கு இன்பிட்வீனில் இன்னொரு பாயிண்ட், அது இன்டர்னல் பாயிண்ட். அந்த பாயிண்ட் வந்து ஏபிங்கிற ஸ்ட்ரைட் லைனை m/n அப்படிங்கிற ரேஷியோட பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பிரிச்சுச்சுன்னா அந்த இன்பிட்வீன் இருக்க பாயிண்ட்டை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனோட நான் சொல்கிறேன். சி லிசன், இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. இப்போ இந்த பாயிண்ட் வந்து x1, y1, இந்த பாயிண்ட் வந்து x1, y1, இந்த பாயிண்ட் வந்து x2, y2. இப்படி 2 பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்க, ஏயும் பியும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணால் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று கிடைக்கும். இந்த 2 ஸ்ட்ரைட் லைனுக்கு இன்பிட்வீனா சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து ஏபிங்கிற ஸ்ட்ரைட் லைனை 2 பார்ட்டாக பிரிக்குது, ஏசி பிசின்ட்டு. ஏசியோட லென்த் வந்து எம், இது வந்து என். ஸோ m/n அப்படிங்கிற ரேஷியோவில் இந்த சிங்கிற பாயிண்ட் வந்து ஏபிங்கிற ஸ்ட்ரெயிட் லைனை பிரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா பாயிண்ட் சியை வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஹவு டு ஃபைண்ட் பாயிண்ட் சி. சிங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, பாயிண்ட் சியை வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது பாயிண்ட் சி தான். பாயிண்ட் சி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, பாயிண்ட் சியோட எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இதுதான் எக்ஸ் கோஆர்டினேட், mx2 plus nx1 by m plus n அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட் சியோட y கோஆர்டினேட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, my2 plus ny1 by m plus n அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போற பாயிண்ட் சி வந்து எப்படி இருக்கணும், ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எக்ஸ் கோஆர்டினேட் இருக்கும், ஒய் கோஆர்டினேட் இருக்கும். பாயிண்ட் சியோட எக்ஸ் கோஆர்டினேட்டோட வேல்யூ என்னது mx2 plus nx1 by m plus n, ஒய் கோஆர்டினேட் என்னது my2 plus ny1 by m plus n அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம எப்படி நம்ம மைண்ட்ல ஈஸியாக ஸ்டோர் பண்றதுன்னா,
இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். அந்த ஸ்ட்ரைட் லைனுக்குள்ள 2 பாயிண்ட் இருக்கு, ஏபின்னு 2 பாயிண்ட் இருக்கு. இந்த ஏபிங்கிற பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீன்ல சின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. சிங்கிற பாயிண்ட் தான் இந்த ஸ்ட்ரைட் லைனை m/n அப்படிங்கிற ரேஷியோல பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரேஷியோவோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது? m/n. ரேஷியோவோட ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ. ஸோ m ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கும்போது செகண்ட் கோஆர்டினேட்டோட x வேல்யூ எடுக்கணும். ஸோ mx2 ஃபர்ஸ்ட் ரேஷியோவோட ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கும்போது கோஆர்டினேட்ஸ்ல செகண்ட் கோஆர்டினேட்டோட x வேல்யூ எடுக்கணும். செகண்ட் வேல்யூ எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டோட x வேல்யூ எடுக்கணும். nx1 by m plus n. இது வந்து x கோஆர்டினேட். இது வந்து x கோஆர்டினேட். அதே மாதிரி y கோஆர்டினேட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்து செகண்ட் கோஆர்டினேட்டோட x வேல்யூவை கம்பேர் பண்ணோம். இப்போ அடுத்து செகண்ட் வேல்யூ எடுத்து ரேஷியோட செகண்ட் வேல்யூ வந்து n, அதை எடுத்து கோஆர்டினேட்டோட x வேல்யூவை நம்ம ஜாயின் பண்ணோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்து செகண்ட் கோஆர்டினேட்டோட y வேல்யூ my2 பிளஸ் செகண்ட் வேல்யூ எடுத்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டோட y வேல்யூ ny1 by m plus n அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஏபி இருக்குது. அந்த ஸ்ட்ரைட் லைனை கனெக்ட் பண்ற 2 பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீன்ல சின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த சிங்கிற பாயிண்ட் தான் அந்த ஸ்ட்ரைட் லைனை m/n அப்படிங்கிற ரேஷியோட பிரிக்குது. அப்போ எப்படி நம்ம சி கோஆர்டினேட் சி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ரேஷியோட ஃபர்ஸ்ட் வேல்யூ m. ஸோ ரேஷியோட ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் கோஆர்டினேட்டோட செகண்ட் கோஆர்டினேட், இது ஒரு ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், இது செகண்ட் கோஆர்டினேட், செகண்ட் கோஆர்டினேட்டோட x வேல்யூ, ஸோ mx2 போட்டாச்சு, பிளஸ் செகண்ட் வேல்யூ n, ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டோட x வேல்யூ nx1. ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கும்போது செகண்ட் கோஆர்டினேட், செகண்ட் வேல்யூ எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கும்போது செகண்ட் கோஆர்டினேட்டோட x வேல்யூ, செகண்ட் வேல்யூ எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டோட x வேல்யூ எடுத்துறோம். முடிச்சாச்சு by m plus n. அப்புறம் ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கும்போது செகண்ட் கோஆர்டினேட்டோட y வேல்யூ my2, செகண்ட் வேல்யூ எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டோட y வேல்யூ ny1 by m plus n அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்னல் பாயிண்ட் c நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம். இதுதான் செக்ஷன் ஃபார்முலா இன்டர்னல் டிவிஷன். அந்த பாயிண்ட் ஏக்கும் பிக்கும் இன்டர்னலா 2 ஈக்குவல் பார்ட்டா பிரிக்குது. ஈக்குவல் பார்ட்டா பிரிக்கல m/n அப்படிங்கிற ரேஷியோல பிரிக்குது. இன் கேஸ் m n ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது அகைன் நான் சொல்றேன், இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது a, இது b, இது இன் பிட்வீன் இருக்க c, இது m, இது n அப்படின்னு வச்சுக்கோங்க. இன் கேஸ் m n ஈக்குவலா இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். இது வந்து என்னது x1 y1, இது என்னது x2 y2, m is equal to n, m n ஈக்குவல் லென்த்ல இருக்குது, m n ஈக்குவல் லென்த்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப c கண்டிப்பா எப்படி இருக்கும்? மிட் பாயிண்டா தான் இருக்கும். ஏண்டா ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்க பாயிண்ட் தான் c ன்னு சொன்னேன். இதுக்கு முதல் ப்ரீவியஸ் கேஸ்ல m/n ன்னு சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்றேன், m n ஈக்குவல்னா அப்ப n க்கு பதிலா நம்ம m போட்டுக்கலாம். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கும்போது இது கண்டிப்பா மிட் பாயிண்டா தான் இருக்க முடியும். இப்போ நம்ம நடுவுல நின்றுக்கிறோம், இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இங்க இருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் ஒரு ஈக்குவல், நம்ம சென்டரா நிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்க்கும்போது சிங்கிற பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எப்ப m n ஈக்குவலா இருக்கும்போது. ஸோ அதை இங்க நம்ம அப்ளை பண்றோம். c is equal to m க்கு பதிலா நம்ம என்ன செய்யறோம், அதே இன்டர்னல் பாயிண்ட்ல நம்ம அப்ளை பண்றோம். m x2 plus n க்கு பதிலா என்ன போட சொல்றேன், m போட சொல்றேன். ஏன்னா n m ஈக்குவல் x1 by m plus n க்கு பதிலா m. எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், n சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஏன்னா m n ஈக்குவல். ஸோ m y2 plus இந்த n க்கு பதிலா m போடுறேன், y1 by m plus m அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன், என்னோட பிளேஸ்ல பூரா நான் என்ன போட்டிருக்கேன், m போட்டிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு இங்கே எழுதுறேன் c is equal to, இதுல ரெண்டுலயும் m காமனா இருக்கா, m is காமன், m காமனா வெளியே எடுத்துருங்க. என்ன வரும்,
x1 plus x2 by இங்க m plus m 2m m plus m 2m அப்படிங்கிற ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். y கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுல m காமனா இருக்கா, m வெளிய எடுத்துருங்க, என்ன வரும் y2 plus y1. இங்க என்ன x2 plus x1 இருக்குது, மாத்தி போட்டாலும் ஒண்ணும் இல்ல, அடிஷன் தான். x2 plus x1 by கீழ என்ன இருக்கு m plus m 2m. so m cancel, m cancel. so finally midpoint c நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா x1 plus x2 plus x2 by 2 y1 plus y2 by 2. இந்த m இந்த m கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும் x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 கிடைக்கும். இது வந்து என்னது, ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல ரெண்டு பாயிண்ட் கொடுத்து மிட் பாயிண்ட் கேட்டாங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா இதுதான். ஸோ மிட் பாயிண்ட் கேட்டாங்கன்னா அதோட எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி இருக்கும், மிட் பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி இருக்கும், x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. இப்போ நம்ம ப்ராப்ளத்துல மிட் பாயிண்ட் கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்ய தேவையில்லை, இன்டர்னல் டிவிஷன் செக்ஷன் ஃபார்முலா யோசிக்க தேவையில்லை. மிட் பாயிண்ட்க்கு டைரக்டா ஃபார்முலா இருக்குது, x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், ரெண்டு கோஆர்டினேட்டுக்கு இடையில இருக்க மிட் பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, செக்ஷன் ஃபார்முலால இன்டர்னல் டிவிஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்டர்னல் டிவிஷன்ல இருந்து எப்படி மிட் பாயிண்ட் டிரைவ் பண்றது, மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன, இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்னா இப்போ நம்ம இன்டர்னல் டிவிஷன் பார்த்துட்டோம், நம்ம அடுத்து பார்க்க போது எக்ஸ்டர்னல் டிவிஷன் பார்க்க போகிறோம். அது மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸில் நம்ம 10th ரிலேட்டடான கான்செப்ட்ஸ்லாம் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் சொல்லிட்டு நம்ம 11th போனோம்னா நமக்கு இன்னும் கான்செப்ட் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.